வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் அனிமே இருக்குல்ல, ஸோ அதோட பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து எபிசோட் பை எபிசோடு வந்து பிரேக் டவுன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல வந்து நடக்குது. ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வால் மரியா. ஸோ இது வந்து ஒரு சிட்டி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணாமல், ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேஸாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு வால், அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு வால் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் வாலுக்கு பேர் தான் வந்து வால் மரியா. ஸோ அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இன்னொரு வால் வந்து இருக்கும், அது பேர் வந்து வால் ரோஸ். அதுக்குள்ளே இன்னொரு வால் இருக்கும், அது பேர் வந்து வால் சீனா. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் வால் வந்து வால் மரியா. ஓகே, ஸோ மெயின் திங் வந்து இங்கே தான் வந்து நடக்குது. இந்த வால் மரியாக்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகாஷிமா டிஸ்ட்ரிக்ட். கதை வந்து பார்த்திங்கன்னா இயர் 845 அந்த இயரில் வந்து நடக்குது. ஸோ இதோட ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் மாதிரி நடக்குது. என்னென்னா நிறையா சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த வாலுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து தெரியுது, என்ன அப்படின்னா டைட்டன்ஸ். ஸோ இந்த ஒரு சோல்ஜரில் வந்து இன்னொருத்தரை வந்து முக்கியமாக காட்டுறாங்க. இவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்வின் ஸ்மித். ஸோ இவர் வந்து ஒரு மெயினான ஒரு கேரக்டர். ஸோ கதை போக போக இது எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதோட சரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைட்டனுக்கும் நம்ம அந்த சோல்ஜர்ஸ்க்குமே வந்து கிளாஸ் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ஷிகாஷிமா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிற ஒரு புல்வெளியில் மரத்துக்கடியில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வந்து வருது. என்னென்னா அந்த டைட்டன் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டைட்டன் எல்லாமே வந்து இந்த வால்குள்ளே, அதாவது அந்த ஊருக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற மக்களையும் அந்த டவுனையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது. ஸோ அது எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் அந்த வால். இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ 100 வருஷமாக இந்த வாலை உடச்சி எதுவுமே வந்ததில்லை. ஓகே, அந்த வாலுக்கு அந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ், இந்த வாலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மக்கள், ஊர்கள். ஸோ இவங்க யாருமே, இந்த ஊர் மக்கள் வந்து யாருமே இந்த வாலை தாண்டி வெளியே போகவே மாட்டாங்க. இந்த வாலை தாண்டி வெளியே போகக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கவுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம எர்வின் ஸ்மித் எல்லாம் போனாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெளியே போவாங்க. ஏன்னா வெளியே போனால் அவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களானே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப. ஸோ இவன் பேர் வந்து எரன். ஸோ இவன் தான் வந்து மெயினான ஒரு கேரக்டர், ஹீரோ. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு காண்றான். ஸோ இந்த மாதிரி அட்டாக் சிட்டியில் வந்து அட்டாக் எல்லாமே நடக்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு அந்த கனவுலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான், ஒன்றும் ஸோ இந்த மிகாசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரன் ஃபேமிலியில் ஒருத்தி தான். பட் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எல்லாமே கிடையாது. ஒரு மாதிரி ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பிளட் ரிலேட்டிவ்லாம் கிடையாது, ஒரு தேர்ட் பர்சன் தான். ஸோ எங்கள் ஃபேமிலி கூட வந்து ஜாயின் ஆகிட்டா மிகாசா. ஸோ அந்த மிகாசா வந்து பார்த்திங்கன்னா எரனுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ், பட் காட்டிக்க மாட்டா. பட் எரனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவன் என்னன்னாலும் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த மிகாசா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து அங்கே இருக்கிற மரக்கட்டையிலெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்குள்ளே வரும்போது அங்கே வந்து ஒரு சில சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வால்கார்ட். பட் இவங்க வந்து வால்கார்ட்னா இந்த செவரை பாதுகாக்கிற கூடிய ஒரு வீரர்கள். பட் அவங்களாம் சிரித்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் இன்னொரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அந்த வால்கார்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேர் வந்து ஹானஸ். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம எரன் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எரன் வந்து கோவப்படுறான். என்ன நீங்கள் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அவனுக்கு அப்போ தான் அந்த கனவு வந்திருக்கு, அந்த டைட்டன் வந்து உள்ளே வந்துருமா அப்படின்னு. பட் அவங்க வந்து கேஷுவலாக 100 வருஷமாக எதுவுமே நடக்கலை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, வந்தாலும் நாங்களாம் யார் தெரியுமில்ல, நாங்களாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாகவே அப்படியே தான் பேசிகிட்டே போகிறாங்க. பட் எரனுக்கு வந்து செமையாக காண்டாகுது. மிகாசா இதெல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அந்த நம்ம மிகாசாவும் எரனும் வந்து அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது நம்ம மிகாசா வந்து எரன் கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நீ அந்த ஸ்கவுட்டில் வந்து சேர போகிறியா அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட் அப்படிங்கிற அந்த சோல்ஜர்ஸுங்கிறதே வந்து ஒரு சில டிவிஷன்ஸாக இருக்கும். என்னென்னா இந்த வால்கார்டு அப்படிங்கிறவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ இந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற சோல்ஜர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாலை தாண்டி அந்த காட்டுக்குள்ளே, அதாவது அந்த டைட்டன்ஸ் இருக்காங்கள, ஸோ அந்த டைட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறதுக்குன்னு இன்னொரு ஸ்கவுட், அதாவது இன்னொரு சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வாலை தாண்டி போகக்கூடிய அந்த ஒரு சோல்ஜர்ஸ், அந்த ஒரு ஸ்கவுட் டீமில் வந்து எரனுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது மிகாசா வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரனோட அப்பாவை, எரன் அம்மா, அவங்க எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம மிகாசா வந்து போட்டு உடச்சிருவோம். இந்த மாதிரி எரன் வந்து இந்த மாதிரி ஸ்கவுட்டில் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கர கடுப்பாகி, இந்த மாதிரியெல்லாம் நீ எல்லாம் ஜாயின்லாம் பண்ணக்கூடாது, நீ என் புள்ள, நீ என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, பட் நம்ம எரனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்,
இங்கே இந்த வால்குள்ளே வந்து நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. 100 வருஷமாக எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாளைக்கு எதுவுமே ஆகாதுன்ட்டு இல்லை, எதுனாலும் நடக்கலாம். ஸோ இந்த வாளுக்கு அந்த பக்கம் ஒரு உலகம் இருக்குது, அதை வந்து நம்ம போய் பார்க்கணும். மேபி அது நல்லா கூட இருக்கலாம். ஸோ அந்த 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 ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த வாளுக்குள்ளே இருக்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு பறவையை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு இதுதான் ஃப்ரீடம், உனக்கு நல்லா இருக்கா, உயிரோடு இருக்கியா, சந்தோஷப்பட்டுக்கங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது கிடையாது. நம்ம அந்த வாழை உடச்சி அந்த பக்கம் போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு மாதிரி ரொம்ப வீரமாக பேசிகிட்டு இருக்கோம் எரன். ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து ஏகர். ஸோ அவர் வந்து அதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் வந்து இந்த டவுனையே வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவருமே வந்து சரி யாருன்னு உங்கள் இஷ்டம் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துமே சொல்கிறாரு. இப்போ நான் வந்து இன்னர் வாலுக்கு வந்து நான் போகிறேன், போயிட்டு வரக்கு 2-3 நாள் ஆகும். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கழுத்துலேயே வந்து ஒரு கீ வந்து இருக்கு. ஓகே, அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டோட ஒரு கீ. ஸோ அதுக்குள்ளே நிறைய சீக்ரெட் எல்லாமே இருக்குது. இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எதை பற்றி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் நான் வச்சுருக்கேன். நான் வந்த உடனே உனக்கு நான் இதெல்லாமே நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹாப்பி. ஓகே, அப்பா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தம். அவங்க அம்மா கூடயுமே வந்து ஒரு மாதிரி சண்டை போடுறதும் கிடையாது, பட் ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு ஓடிடுறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவன் பேர் வந்து அர்மின். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எரனோட ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த அர்மினை வந்து ஒரு சில பசங்க வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எரன் வந்து பார்த்தீங்கன்னா டே கையெடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அர்மினை காப்பாற்ற போகும்போது இவனுக்கெல்லாம் வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ ஏன் எதுக்கு தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரனை பார்த்து கிடையாது, எரனுக்கு பின்னாடி இருக்கிற மிகாசாவை பார்த்து. ஏன்னா மிகாசா வந்து அந்த மாதிரி ஒரு போல்டான பொண்ணு, பிரேவான பொண்ணு, அடிச்சு தம்சம் பண்ணிடுவா. திரும்ப சொன்ன மாதிரி எரனுக்காக என்னன்னாலுமே வந்து பண்ணுவா. அது ஏன் அப்படிங்கிற ரீசன் எல்லாமே பின்னாடி வந்து வரக்கூடிய எபிசோட்ல வந்து நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி மிகாசா வந்து சரியான ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த அர்மீனை வந்து 2 பேருமே சேர்ந்து காப்பாத்திட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இவங்க மறுபடியுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா, இந்த மாதிரி நான் ஸ்கவுட்ல வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அர்மின் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஆக்சுவலா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலா, ஓகே, அதாவது பிசிக்கலி வீக், ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன். கிட்டத்தட்ட ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுவான். ஆக்சுவலி இந்த வாளுக்கு அந்த பக்கம் வந்து நம்ம கண்டிப்பா போகணும், இது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பாலிசியாவே வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலாவே பேசுவான். ஸோ அப்படி அவங்க எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஊரே வந்து சடனா அமைதியாகுது. என்ன சொல்றது, எதுவுமே அசையல, அந்த மாதிரி ஒரு பயங்கர அமைதி, பின்ட்ராப் சைலன்ஸ் அந்த மாதிரி. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் வந்து அந்த வாளுக்கு வெளியே வந்து பொழக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த வால் மேல கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ அந்த வால் மேல ஒரு கை வந்து பாக்குறாங்க. ஸோ ஒரு டைட்டன் வந்து இருக்கு, கிட்டத்தட்ட இந்த வாளை விட பெரிய ஒரு பெருசான ஒரு டைட்டன் வந்து அவங்க பாக்குறாங்க. ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஆச்சரியம், என்ன இதுவே 50 மீட்டர் ஹைட் வால், இதை தாண்டி ஒரு டைட்டன் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த டைட்டன் வந்து என்ன பண்ணி இந்த வாளுக்கு நடுவில் வந்து ஒரு அடிச்சா நீங்களே வந்து அந்த சிமெண்ட் அந்த வால் சிமெண்ட் வச்சு இப்ப இந்த வாட்டர் இந்த வாட்டர்ல சாதாரணமா இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாமே வந்து உள்ள வந்து அப்படியே விகாஸ் ஆவாங்க. பாத்தீங்கன்னா ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே திங்குது அப்படின்னா போச்சு.
ஒரு சைடுல வந்து மனசுக்குள்ள கூப்பிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த காலேஜ்ல வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த எரனுக்கும் அவங்க, அதாவது எரன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை வந்து அந்த டைட்டன் வந்து சாப்பிட்ருங்கள. ஸோ அந்த ஒரு கோபம் அவனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த ஒரு எமோஷன் வந்து தான் அதுக்கடுத்த எபிசோடில் இந்த அட்டாக் அண்ட் டைட்டனில் எரன் வந்து என்ன மாதிரியான ரோல், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸாக இது வந்து இருக்கும். ஸோ இதில் எரன் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகாசாவும் ஒரு சூப்பரான கேரக்டர், அர்மினும் பயங்கரமான கேரக்டர், எர்வின் ஸ்மித்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் மாதிரி அவர். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரக்கூடிய எபிசோடில் வந்து வரும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். இனிமேல் வந்து அட்டாக் அண்ட் டைட்டனோட எபிசோட் பை எபிசோட் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.